guys, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். மார்னிங் எழுந்திரிச்சோன்னே இந்த பஃபினஸ் மட்டும் ஃபேஸில் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது அப்படியே சரியாக போயிடும். தென் மார்னிங் எழுந்திரிச்சோன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் காஃபி டீன்னு சொல்லிட்டு குடிப்பீங்க. பட் நம்மளுக்கு காஃபி டீ பிடிக்காது. நம்ம 10% பீப்புள் அது. அதனால ஹாட் வாட்டரில் லெமன் ஊற்றி மார்னிங் வந்து எப்பயுமே குடிப்பேன். நல்லாயிருக்கும். அப்படி தான் நம்ம டே ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ் போயிடா ஆகணும். இவ்வளோ நாள் நீ ஆஃபீஸ் போகலையான்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. தீபாவளி ஹாலிடேஸ்னால அப்படி போயிடுச்சு. தீபாவளி ஹாலிடேஸ் அவ்வளோ நாள் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் 2 days. கிளம்பியாச்சு. இதோட கெட் ரெடி வீடியோ வந்து நான் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். அதை கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரீசெண்ட் டேஸாக ரொம்பவே ஹேர் ஃபால் இருக்குது. இதை நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவை பேசணுன்னு இருந்தேன். இந்த ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் பிலிகிரிமில் வந்து ட்ரை பண்ணேன். ஒரு ஹேர் சீரம், ஹேர் க்ரோத் ஆச்சு. சின்ன சின்ன பேபி ஹேர்ஸ்லாம் நிறையவே வளர்ந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 பாட்டில் வாங்குறப்போ அது ஒரு சிம்பிள் வாட்டர் மாதிரி தான் இருந்தது. அது எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ வந்து வேற ஒரு ப்ராடக்ட் போகலான்னு சொல்லிட்டு விஷ்கேரில் யூஸ் பண்ணி பார்த்தேன். விஷ்கேரில் எனக்கு அதே தான் நடந்தது. எனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்ல ப்ராடக்ட்டையும் அதுக்கப்புறமேட்டு இல்லை, அதுதான் எனக்கு தெரியல. பட் ஐ ஃபீல் லைக் தட். என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறப்போ சரி ஓகே, நம்மளுக்கு நியூட்ரிஷனில் இதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு, அதாவது நம்மளோட லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸ் இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு கண்டிப்பாக ஒரு செப்பரேட் வீடியோ போடுவேன். இந்த மாதிரி ஸ்கின் கேர் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ண வேணுமே. ஸோ நம்ம சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் நெக்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். ஸோ சாப்பிட்டாச்சு, வந்தாச்சு. இது பேக்கில் என்னென்னலாம் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு, மெயின் திங் ஆஃபீஸ்க்கு லேப்டாப், அப்புறம் இந்த வேலட் ஒன்று எடுத்துப்பேன். நான் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் தான் போகிறேன். எங்கள் ஆஃபீஸ்லேருந்து இது கிடையாது. ஸோ ஒரு வேலட் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. எல்லாருமே நம்ம வந்து ஜிபே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. தென் என்னோட ஸ்பெக்ஸு, வாட்டர் பாட்டில், இதில் ஒரு 1 லிட்டர் எடுத்துகிட்டு போகிறேன். காலையில் பிடிச்சதுனால 1 லிட்டர் பண்ணிட்டேன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டில் தான் நான் இன்றைக்கி லன்ச் சாப்பிட போயிருந்தோம். இது வந்து கேரளா ரெஸ்டாரண்ட், அடையாரில் இருக்கிற கிரிசன் தான். இங்கே டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அப்படியே ஆத்தென்டிக் கேரளா ஃபுட்னால் அது இங்கே ட்ரை பண்ணலாம். ஆர்டர் பண்ண ஃபுட்ஸ்லாம் 1 by 1 வந்துட்டே இருந்துச்சு. இங்கே டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக செகண்ட் டைம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றேன். ஒரு வேளை இன்றைக்கி நல்லா இருக்காதோன்னு ஒரு பயத்தோடு தான் இருந்தேன். பட் டேஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி வந்து சீ ஃபுட்ஸ் ரொம்ப பிடிக்கும். சிக்கனை விட எனக்கு சீ ஃபுட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் சீ ஃபுட்ஸ் பிளேட்டர் மாதிரி தான் எல்லாமே ஆர்டர் போட்டிருந்தோம். ப்ரானு, ஸ்குவிட், ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபைனலாக இந்த டெசர்ட்டு, நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்கன்னா கேரமல் புட்டிங்னு சொல்லிட்டு இருக்கும். அதை மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லலாம். அப்படியே உண்மையாலுமே கேரமலைஸ் ஆகி உங்கள் நாக்கில் போகும். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது புதுசாக தான் ட்ரை பண்ணியிருந்தோம். எனக்கு அவ்வளோவா அது பிடிக்கல. கொஞ்சம் எக்ஸ்மெல் வர மாதிரி இருந்தது. தென் ஆஃபீஸ்க்கு வந்து திரும்பி ஒர்க்கை ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹாய் கைஸ், ஃபைனலாக ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி செம்ம ஒர்க்கு. டைம் பார்த்தீங்கன்னா 8:45 ஆகுது வீட்டுக்கு வரத்துக்கு. ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்.
ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்கின் கேரையும் முடிச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் சில் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து எடிட்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி எடுத்த லாங் வீடியோவும் ப்ளஸ் வந்து ஷார்ட்ஸ் கெட் ரெடி வித் மீ ஷார்ட்ஸையும் இன்றைக்கி எடிட் பண்ண போகிறேன். இதை எடிட் பண்ணிட்டு இதை நாளைக்கு தான் அப்லோட் பண்ணுவேன். அதாவது தேர்ஸ்டே மாதிரி உங்களுக்கு வரும். கண்டிப்பாக பாருங்கன்னு சொல்ல முடியாது இந்த வீடியோவில். அதுக்கப்புறம் வந்து இப்போது கொஞ்சம் படிக்க வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது. என்னதான் நம்ம வந்து ஒர்க் ஜாபுன்னு சொன்னாலும் நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் நம்ம செல்ஃபை. அதனால் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குது. இதை வந்து நாளைக்குன்னு போட்டுகிட்டே போயிட்டுருக்கேன். ஸோ எடிட்டிங் ஒர்க் முடித்தோடனே எனக்கு வந்து ரொம்ப ஒரு டோபமைன் கிடைச்ச மாதிரி இருக்கும். எனக்கு வந்து ஒரு டாஸ்க் முடித்தாலோ இல்லை நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சி அதை முடிச்சிட்டா அது ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல்